நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீக் பூரா நம்ம வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கிறது நெஞ்சில் நின்ற ராகங்கள். சோ அதே தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன ஹீரோ ஆக்கியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஹீரோயின் அம்மாவா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நான் தான் ஹீரோயின், நீங்க வந்து ஹீரோக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. தேடிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம டைரக்டர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ப்ரொடியூசர்ஸ் வேற இருக்காங்க அங்க, அண்ட் மியூசிக் டைரக்டர் வேற அங்க ஆழமான ஒரு சிந்தனையில உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது எந்த பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா எந்த பாடல் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டர் சார் நீங்க தான் அடுத்த சிச்சுவேஷன் அப்படியே எடுத்து விடணும். ஹீரோ வந்து அப்படியே கோவமா ஹீரோயின் தலையில கோடாலி எடுத்து அடிக்கிறான் சார். அது மாதிரி ஏதாவது இல்ல அந்த சிச்சுவேஷன் கிடையாது. வை திஸ் கொலவெரிடா. ஓகே அந்த பாட்டு வராது இந்த படத்துல. மியூசிக் டைரக்டர் அவர்களே, ஹீரோ வந்து ஹீரோயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கச்சே ஹீரோ வர்றான். தன்னுடைய காதல் சொல்றதுக்கு மனசு, அதாவது ரொம்ப அவர் எக்ஸைட்மெண்ட் வருது. ஆனால் வெக்கம் தடுக்குது. அந்த வெக்கத்தில் ஒரு பாட்டு, அந்த பாடல்ல ஒரு வெக்கம். இது ஃபியூச்சர் படம் மாதிரி இருக்கு. எல்லாம் ஹீரோயின் தான் வெக்கப்படுவாங்க. இது ஹீரோவே வெக்கப்படுற மாதிரி சிச்சுவேஷனா ஃபியூச்சர்ல வரப்போறதுன்னு நமக்கு தெரியுது. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அம்மாடி என்ன செய்யறதுன்னு அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அது போட்டு பார்ப்போம், அப்படி எல்லாம் பிடிக்கிறதா பார்ப்போம். சரி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டை பாடுறதுக்கு கரெக்டான ஆள் யாரு எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு குஜால் சிச்சுவேஷன். அதனால குஜால் சாமி வந்தாதான் இந்த பாடல கரெக்டா பாட முடியும். சோ லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் பாலாஜி. ஹாய் ஹீரோ. ஹாய். ஹீரோயின் சொல்லணும், அதுக்காக தானே உன்னை ஹீரோன்றாங்க. அதெல்லாம் இல்ல, நிஜமா சொல்லிடு, இல்லனா அழுவாங்க. ஹாய் ஹீரோயின் ஒரு தடவை சொல்லிடு. ஹீரோயின் இல்லனா அவங்க ஹீரோனோட அம்மா. ஹீரோயினோட அம்மா. பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது ஹீரோயினோட அம்மா. ஓகே, இவங்க தான் அப்படின்ட்டு. ஓகே சரி, என்ன ஏதாவது ஹீரோயினோட அம்மாட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஹீரோயினோட அம்மா இல்ல, வில்லனோட அம்மா. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசா? ரொம்ப தப்பான பாடல். பட் இருந்தாலும் வந்து பார்த்தனா அது கரெக்டான ஒரு ஆள் தான் பாட வந்திருக்கீங்க. நல்லா பாடணும். ஓகேவா? ஆல் தி வே சந்தோஷ் பாலாஜி. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. என்னையில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. பும் தக்கும் குத்தக்கு பும் தக்கும் குத்தக்கு பும் தக்கும் குத்தக்கு பும் பும் தக். என்னையில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும்? சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. சந்தோஷ், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பிசர் எதனால் வந்தது? ஹை பிச்சு த்ரோ பண்ணிங்களா கொஞ்சம்?
அங்கேருந்து பேட்டரி டவுன் ஆகுது, அந்த ஒரு லைனோட விட்டுறணும், மற்றதெல்லாம் நார்மலாக பாடிடணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோ. குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் சார். கிவ் இட் அப். சந்தோஷ் பாலாஜி, நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ மேம். நல்லா பண்ணீங்க. எனக்கு தோணுது என்னென்னா, எஸ்பெஷலி சரணம் வரும்போது அந்த மேலே போயிட்டு வரதில்லை, ஒரு பல்லவி எண்டில் அங்கே இருந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க பாடுறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்த 4 வயசு அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணும். அது அந்த மீதி எல்லாமே நல்லா பாடுங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பாடின சந்தோஷ். தேங்க்யூ மேம். Definitely much better than your previous round. தேங்க்யூ மேம். Lovely choice. Orchestra ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. இந்த திடத்தோட முன்னாடி போயின்று. ஓகே, Thank you. all the best to you. டைரக்டர் சார், எப்படி செட் ஆகுமா? பரவாயில்ல. ஏன்னா இது போன்ற சுச்சுவேஷன்கள் தான் ஜனங்க மனசில் நிலைத்து நிற்கின்ற ஒரு அற்புதமான சுச்சுவேஷன்ஸு. நம்ம எடுத்தது ஒரு பிக்சரைஸ் பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர் மனசு உருகி அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் அப்படி வை கொடுத்துருவாங்கன்றது தான் உண்மை. சரி சரி, கொஞ்சம் காமிங்கோல. எது? வெக்கம் படுறது. எஸ். எது இந்த மாதிரி பண்ணி காட்டு. அப்பா, இது பேர் வெக்கமா? திட்டுற மாதிரி இருக்குது, அதுன்ற மாதிரி இருக்கு. போதும் சார், இந்த ஹீரோயினுக்கு இது போதும் சார். நல்லா வைக்க பண்ணணும். அப்படியா? உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயோ. ஓகேவா சார்? ஓகே, ப்ரொடியூசர் சிரிச்சிட்டாங்க. ஆமா. சந்தோஷம். ப்ரொடியூசர் சிரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. Okay, thanks so much, Santosh Balaji. Please take your seat. ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்டயும் நான் வந்து இவ்வளோ வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அதனால ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அழகான பாடல்கள், சூப்பரான டிரெக்டர், ஹலோ சார், அமேசிங்கான மியூசிக் டிரெக்டர், ஹலோ சார், இவங்கெல்லாம் இருந்தா கூட பத்தாதுங்க. ஹீரோ எல்லாம் டம்மி பீஸா போட்டா படம் ஓடுமா சார்? என்ன மாதிரி டம்மி பீஸ் போட்டா பரவாயில்ல சார், வெறும் மம்மி பீஸ்லாம் நீங்க ஹீரோயினா போடுறீங்க. பாத்தீங்களா, மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆமாம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் அந்த காலத்துல ஹீரோயின்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்டி ஜி லுக்ல இருப்பாங்க, அதனால ஹீரோஸ் ஒரு அங்கிள் ஜி லுக்ல தான் இருப்பாங்க. நேதாஜி, நான் மம்மினா, நீங்க வந்து டாடிங்க. சார் இப்ப சுதந்திர போராட்ட படமா சார் எடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க வந்து அடுத்த சீன் நல்லா சொல்லுங்க சார், நீங்க கொஞ்சம் உருகி சொல்லுங்க சார். திடீர்னு கதவு ஓபன் பண்ணா வீட்டில் யாரும் இல்லை. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். உடனே அந்த டிவி எடுத்துட்டு ஓடுறான் ஹீரோ. சூப்பர். ஐயோ, அப்ப டிவி திருப்பி கொண்டு வரதுக்கு அது வில்லன் வீட்ல இருந்து ஒரு சிச்சுவேஷன். அது நான் இப்பதான் திங்க் பண்ணேன். ஓகே, சோ டிவி அங்க போயிடுச்சு. அந்த டிவியை எடுத்துட்டு வர அந்த கற்பனையில இருங்க.